மாமா வாங்க. வரமாப்ல, என்ன ஒரு வெயில். இந்த மாப்பிள்ள நீ கேட்ட டாக்குமெண்ட்லாம் போட கொண்டு வந்திருக்கேன். பிரியா இங்க வாங்க. இந்த ஃபைலுக்கு இன்கம் டேக்ஸ் லைன் போட்டுட்டு ஃபார்ம் 26A மட்டும் ஒரு பின் கொடுங்க. சார், இன்கம் டேக்ஸ் லாகின் கிரியேட் பண்ணிட்டேன். ஆனால் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்குங்க சார். என்னது ஆதார் பேன்லாம் லிங்க் பண்ணணுமா? அப்படின்னு எனக்கு என்ன தெரியலையாப்ல. என்ன பேர் சொல்றீங்க? ஆதார் பேன் லிங்க் ஆகலையா? ஆமாங்க சார். அந்த ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுங்க. என்னமாம்மா இது? ஆதார் கார்டில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது, பேன் கார்டில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்குது. பிறந்த தேதி இதில் ஒன்று இருக்குது, இதில் தப்பாக இருக்குது. இதுவும் இதில் கரெக்டு. அப்போ ஆதார் கார்டு அந்த கவர்மெண்ட்டில் எடுத்தாங்கள, அப்போ போய் நான் கொடுத்தேன். அப்போ சும்மா தமிழில் தான் சொன்னேன், அவங்க இங்கிலீஷ் அவங்களே எழுதிக்கிட்டாங்க. பேன் கார்டும் போய் நான் தமிழில் தான் சொன்னேன், அவங்களே எழுதிக்கிட்டாங்க. அதில் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. இப்போ என்ன பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு ஒன்றா பண்ணி கொடுத்துறேன் மாப்பிள்ள. ஆமாம், ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணுறதுக்கு 2023 ஜூன் மாதமே டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் எப்படி சொல்கிறேன், 2023 ஜூன் மாதமே முடிஞ்சு போச்சா? இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு 1000 ரூபா பெனால்ட்டி கட்டி தான் நீங்கள் பண்ணணும். லேட்டர் லிங்க் பண்ணால் 1000 பெனால்ட்டியா? 1000 ரூபா போச்சா? ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடணும், சரிங்களா? லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, பேன் வந்து இன்னாப்ரேட்டிவ் போயிடும். இன்னாப்ரேட்டிவ் போனால் என்ன அர்த்தம்னா, உங்கள் பேன் கார்டை வந்து பிளாக் பண்ண மாதிரி அர்த்தம், சரிங்களா? அதை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதனால் உங்கள் பேரில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிவிட்டு எது கரெக்டோ அதே மாதிரி ஆதார் கார்டுலேயும் பேன் கார்டுலேயும் சேமாக இருக்கணும். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் கூட மாறக்கூடாது. உங்களோட பிறந்த தேதியும் ரெண்டுலேயுமே எக்ஸாக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகும். லிங்க் ஆனதுக்கப்புறம் நீ தாராளமாக பயன்படுத்தலாம். சரி மாப்பிள்ள, நான் வீட்டுக்கு போயிட்டு டிசி இருக்குது, டிசி எடுத்துகிட்டு டிசியில் என்னோடய பேர் கரெக்டாக இருக்கும், பிறந்த தேதி கரெக்டாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு அதை மாதிரி நான் ஆதார்லேயும் பேனிலையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் மாப்பிள்ள. இதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் கரெக்டாக லிங்க் ஆகிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் லிங்க் ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை உங்களோட பிறந்த தேதி மாறி இருந்ததுன்னா அதை வந்து கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து லிங்க் பண்ணிக்கங்க. மேலும் இது போன தகவலுக்கு ஸ்டே கனெக்டட் வித் SK.